ஹலோ மக்களே! அக்டோபர் மந்த் எடுத்த விலாக் பார்ப்போமா? தீபாவளியை முன்னிட்டு வந்து நாங்க லிட்டில் இண்டியாவுக்கு போனோம். ஸோ அப்போ வந்து நெறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க, அந்த மணி மேக்ஸ்லலாம். சரி கோவிலுக்கு போயிட்டு எனக்கு வந்து கிராக்ஸ் செப்பல் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரெப்ளிகா போட்டு ட்ரை பண்ணுவோம். அது செட் ஆச்சுன்னா கிராக்ஸ்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன். ஏன்னா பொம்மைலாம் வச்சு கொஞ்சம் நெறைய டிஃப்ரெண்ட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த டெடி பேர் பொம்மை வச்சு தான் வாங்குனேன். பட் அத வாங்கிட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு பொம்மைய தொலைச்சுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கு அப்படின்றலாம் வேற எதுவும் பண்ண முடியாது. சரி இருந்தாலும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்குனதுனால கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க மணி மேக்ஸ் போனோம். மணி மேக்ஸ்ல வந்து கீ செயினு, அதுக்கப்புறம் வந்து காயினு, ஆ நெறைய வந்து இந்த சாமி ஃபோட்டோ போட்டு, லக்ஷ்மி ஃபோட்டோ போட்டு அந்த மாரிலாம் வந்து நெறைய இது பண்ணிட்டுருந்தாங்க. அது வந்து $129, $39, $49 அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த 1 கிராம் காயின் 1 கிராம் இல்ல 1 மில்லிகிராம் காயின் வந்து $49 போட்டிருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, "வேணாம், வேணாம் அது வாங்குனா வேஸ்ட்டு. இங்கேயே கம்மி தான்" அப்படி சொல்லி சொன்னாரு. ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன், "செயின் மட்டும் நோ ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து நோ மேக்கிங் சார்ஜில குடுத்துருக்காங்க. தீபாவளி ஸ்பெஷலா" அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ என் தம்பிக்கும் செயின் வாங்குற மாரி இருந்துச்சா, அதனால அவனுக்கு மட்டும் ஒரு செயின பார்த்துட்டு அத ப்ரீ புக் பண்ணிட்டு, ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரை கேட்டா, அவங்க வந்து அத ப்ராப்பராவே எக்ஸ்ப்ளைன் பண்ணல. அவங்களால தெளிவா சொல்ல தெரியல. அது எப்படி எங்களுக்கு வந்து $129க்கு வந்து ஒரே கிராம்ல எப்படி எப்படி இவ்ளோ பெருசா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க அத கேட்டுட்டு முஸ்தஃபா போயிட்டு சில்வர் பார்லாம் போய் பார்த்துட்டுருந்தோம். ஏன்னா, அப்பலாம் ரொம்ப யூனிக்கா பீக்ல போயிட்டு இருந்துச்சு. இது வாங்கலாமா? அது வாங்கலாமா? கன்ஃப்யூஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோல்டு கிளிப்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.